உள்ளத்தை அள்ளித்தா 1996 வெளிவந்து பல பேருடைய வாழ்க்கையையே திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படம் அது. அநேகமாக சுந்தர்சியை உச்சத்தில் எடுத்து போன படமும் அதுதான். அதே போல சுந்தர்சியும் குஷ்புவும் காதலித்து கொண்டிருந்த போது ஊட்டியில் குளுகுளு ஊட்டியில் காதலித்து கொண்டே இந்த படத்தை உருவாக்கினார் சுந்தர்சி என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். சுந்தர்சி இயக்கத்தில் கார்த்திக் ரம்பா ஜோடி நடித்து வெளிவந்த முழு நீள நகைச்சுவை படமான உள்ளத்தை அளித்தா 1996 வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் ஒன்று. வெளிவந்த படங்களிலே பெரும் வெற்றி பெற்ற படம். மிக சில படங்கள் மட்டுமே அதில் நடித்த நடிகர் நடிகையருக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பெரும் புகழை தேடி தந்து திருப்பு முனையை அமைத்து கொடுக்கும். அந்த வகையில் உள்ளத்தை அள்ளித்தா இந்த படத்தின் கதாநாயகி ரம்பாவை முன்னணி நாயகியாக உயர்த்தியது. இரட்டை வேடங்களில் நடித்த மணிவண்ணன் வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடத்தில் கலக்கினார். அதிலிருந்து மணிவண்ணனின் கதாபாத்திரங்களுக்கும் பெரும் கிராக்கி ஏற்பட ஆரம்பித்தது. குணச்சித்திர நடிகராக பிரகாசித்தார் மணிவண்ணன். பாடலாசிரியர் பழனி பாரதி, இசையமைப்பாளர் சிற்பி ஆகியோர் இந்த படத்திற்கு பிறகு பிஸியாகிவிட்டார்கள், பரபரப்பாக பேசப்பட்டார்கள். இந்த படத்தின் வெற்றிக்கு முழு நீள நகைச்சுவைதான் காரணம். அதிக அளவில் இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு அதிக அளவில் நகைச்சுவை திரைப்படங்கள், காமெடி திரைப்படங்கள் தமிழில் வர ஆரம்பித்தன. உள்ளத்தை அள்ளித்தா படத்தின் கதையும் காட்சி அமைப்பும் சிவாஜி நடித்து பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த சபாஷ் மீனா படத்தை அப்படியே ஒத்திருப்பதாக அப்போது பேசப்பட்டது. அதே போல பலே பாண்டியாவை சார்ந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டது. சல்மான் கான் அமீர் கான் நடித்து 1994 வெளியான அந்தாஸ் அப்னா அப்னா இந்த படத்தில் இருந்துதான் பல காட்சிகள் உள்ளத்தை அளித்தா படத்துக்காக இரவல் பெறப்பட்டதாகவும் பேசப்பட்டது. ஆனால் இதை பற்றி சுந்தர்சியிடம் ஒரு தடவை கேட்டபோது அவர் சொன்னார், ஹிந்தியில் சோட்டி சி பாத் என்கின்ற அந்த படத்தில் இருந்துதான் அந்த கதையை தழுவப்பட்டது என்று அவர் சொல்லியிருந்தார். சிற்பியின் இசையில் பழனி பாரதி எழுதிய பாடல்கள் படத்தின் வெற்றிக்கு பெரிதும் துணை நின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அழகி எலையிலா ஐ லவ் யூ என்று சொன்னாலே என்ற பாடல், இந்த இரண்டு பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டானது. படத்திற்கு மிகப்பெரிய பலம் சேர்த்தது. திரைக்கு முன் தோன்றியவர்கள் கார்த்திக், கவுண்டமணி, மணிவண்ணன், ஜெய் கணேஷ், செந்தில், பாண்டு, ரம்பா, ஜோதி மீனா மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு PS வாசு, ஒளிப்பதிவு UK செந்தில்குமார், பாடல்கள் பழனி பாரதி, இசை சிற்பி, வசனம் K செல்வபாரதி, தயாரிப்பு N பிரபாவதி, N ஜோதிலட்சுமி, N விஷ்ணுராம், N ரகுராம். கதை, திரைக்கதை, இயக்கம் சுந்தர்சி. உள்ளத்தை அள்ளித்தா படத்தின் கதை சுருக்கம் என்ன? வாருங்கள் பார்ப்போம். கார்த்திக்கின் தந்தை ஜெய் கணேஷ் கண்டிப்புடன் மகனை வளர்ப்பதில் கரார் பேர்வழி. தனது திருமணத்திற்கு பின்பு அப்பா தேர்வு செய்த பெண் பிடிக்காததால் அவரிடம் சொல்லிக் கொள்ளாமல் ஊட்டிக்கு ஓடிவிடுகிறார் கார்த்திக். வாழ்க்கை நடத்துவதற்கு சின்ன சின்ன தவறுகளை, திருட்டுகளை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் கவுண்டமணியுடன் கார்த்திக்கு நட்பு ஏற்படுகிறது. பெரும் பணக்காரரான மணிவண்ணன் வீட்டில் டிரைவராக வேலைக்கு சேர்கிறார் கார்த்திக். மணிவண்ணனின் மகளான ரம்பாவை கார்த்திக்கும் கவுண்டமணியும் சேர்ந்து கடத்த திட்டமிடுகின்றனர். கார்த்திக்கிற்கு திருமணம் செய்து வைப்பதற்காக ஜெய்கணேஷ் பார்த்த பெண்தான் ரம்பா. ஜெய்கணேஷும் மணிவண்ணனும் நீண்டகால நெருங்கிய நண்பர்கள். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஜெய்கணேஷின் மகன் கவுண்டமணி என்று மணிவண்ணனை நம்ப வைத்து விடுகிறார் கார்த்திக். கவுண்டமணியை தன் நண்பன் ஜெய்கணேஷின் மகன் என்று நினைத்து அவரை மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்கிறார் மணிவண்ணன். ஆனால் உண்மையில் இந்த உபசரிப்புகளை அனுபவிக்க வேண்டிய கார்த்திக்கோ டிரைவர் வேலையிலே தன் பணியை தொடர்கின்றார். மணிவண்ணனைப் போலவே அச்சு அசலாக தோற்றத்தில் இருக்கும் அவரது சகோதரர்
மணிவண்ணன் இரட்டை வேடம் சில குழப்பங்கள் ஏற்படுத்துகின்றன. இரட்டை வேடத்தில் இருக்கும் மணிவண்ணன் வந்து இரண்டாவது அவருடைய தம்பியாக வருகின்ற மணிவண்ணன் பலே கலகலப்பூட்டி படத்திற்கு இன்னும் கொஞ்சம் ஒரு காமெடியில் இன்னும் கொஞ்சம் உயர்த்துகிறார் படத்தை. ரம்பாவும் கார்த்திக்கும் இறுதியில் கார்த்திக் தான் ஜெயகணேஷின் மகன் என்ற உண்மையை மணிவண்ணன் தெரிந்து கொண்டாரா, ரம்பாவும் கார்த்திக்கும் இணைந்தார்களா என்பதை நகைச்சுவையுடன் விளக்கி இருக்கிறது உள்ளத்தை அளித்தா. இந்த படத்தின் ஒரு காட்சி நாய் துரத்தி வருவது போன்ற அந்த காட்சி கார்த்திக்கையும் கவுண்டமணியையும் நாய்கள் துரத்தி வருகின்ற அந்த காட்சி. அதற்கு பிறகு சுந்தர்சியின் படங்களில் சில படங்களில் வந்தது. சுந்தர்சியின் அசிஸ்டன்ட் சுராஜ் படங்களிலும் அந்த நாய் துரத்தும் காட்சி வந்தது. அது ஒரு சென்டிமெண்டோ என்னவோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.